திமுக ஓட்டு கிடையாது, மோடிக்கு பிறகு ஓட்டு. ரெட்டைலைக்கு பிறகு ஒரு ஓட்டும் மோடிக்கு பிறகு ஓட்டு. தலைவர் சொல்லியிருக்கிறாங்க 234 தொகுதியிலையும் நல்ல வேட்பாளர்களை உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நம்ம ஒருத்தரும் எப்படி வேலை செய்யணும், எப்படி பிரச்சாரம் பண்ணா 234 தொகுதியிலையும் தலைவர் கலைஞர், முத்தமிழர் கலைஞர் தான் வேட்பாளர்கள். அந்த உணர்வோடு நான் பண்ணணும். நான் சொல்றேன், இந்த பக்கம் கலைஞர், முத்தமிழர்கள் கலைஞர், நம்ம பக்கம் நிக்கிறது கலைஞர். எதிர்த்தரப்பு நிக்கிறது யாரு தெரியுமா? மோடி. கலைஞரா மோடியா பார்த்துக்கலாமா? 234 தொகுதியிலையும் நிக்கிறது கலைஞர், முத்தமிழர் கலைஞர் தான் வேட்பாளர். இந்திய இந்த தொகுதி ராசிபுரத்தில் நிக்கிறது குடும்பத்துல கலைஞர் தான் வேட்பாளர். எதிர்த்து நிக்கிறது மோடி. ஒரு கை பார்த்துலாமா? ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த நிகழ்ச்சி, உங்களுடைய உணர்வு. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நானே ஒரு வேட்பாளர், வேட்பாளர். இந்த பிரச்சாரத்துக்கே போல, இன்னும் முழுசா பிரச்சாரத்துக்கே முடிக்கல. நான் என் வெற்றி ஓரளவுக்கு உறுதிதான். அந்த இடத்துல ஜெயிச்சிருவாங்க, கலைஞர் ஜெயிச்ச தொகுதி. ஆனா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, நான் வாக்கு வித்தியாசம் வாங்குறதுல வெற்றி. அதை விட ஒரு வாக்கு அதிக வித்தியாசம் அதிமுக வந்து வாக்கு கேட்பாங்க. இந்த பகுதியில் கோரிக்கை பெண்மணி பணியிலிருந்து செய்யறதுக்கு 30 லட்சம் லஞ்சம் கேட்டு மிரட்டிருக்காங்க. இதனால அந்த ராஜ மீனாட்சி சென்னை மாநகர காவல்துறையில புகார் கொடுத்து, கொரோனா காலத்துல மோகசம் வாங்கியதுல ஊழல், 10ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவர் தேர்வுக்காக 47 லட்சம் முகக்கவசங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாரு. உங்க சட்டமன்ற உறுப்பினர் திருப்பி அனுப்புவீங்களா? அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள், பாதாள சாக்கடை திட்டம், ராசிபுரம் நகரில் கடந்த 7 வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டம் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக நிறைவேற்றி தரப்படும் என்று அதிமுக சார்பாக வாக்குறுதி கொடுத்தாங்க. செஞ்சாங்களா? நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா மதிவேந்தன் செஞ்சு கொடுப்பார். குடிநீர் பிரச்சனை அதிமுக ஆட்சியில ராசிபுரம் பகுதி முழுவதும் மாதம் 2 முறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் குடிக்க குடிநீர் என்று மக்கள் அவதிக்கு ஆளாகின்றனர். திரு மதிவேந்தன் தேர்வு செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. அதே ராசிபுரம் பகுதியில் அனைவரும் எளிதாக பயணிக்க சுற்றுவட்ட பாதை அமைத்து தரப்படும் அதிமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. செஞ்சாங்களா? மதிவேந்தன் செஞ்சு கொடுப்பாரு. ராசிபுரம் அணைப்பாறை பொன்முறைச்சி வரையிலான சாலை புறவழிச்சாலையாக மாற்றும் திட்டம் அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் 10 வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதுலயும் ஊழலா? எதுதான் ஊழல் பண்ணல? கொரோனாலேயே கொள்ளடிச்ச ஆட்சினா அது அதிமுக ஆட்சி தான். முகக்கவசம் வாங்குறதுல இருந்து, முட்டை வாங்குறதுல இருந்து, விளக்கமாறு வாங்குறதுல இருந்து, வாழைப்பழம் வாங்குறதுல இருந்து எல்லாத்துலயும் ஊழல் தான். அதிமுக அவங்க வேட்பாளர்கள் வந்து வாக்கு கேட்பாங்க. வாக்கு கேட்டாங்கன்னா, வாக்கு கேட்டு வந்தாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. சொல்லட்டுமா? உங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு கேளுங்க. யாருக்குமே தெரியாதுமா. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காம பொள்ளாச்சியில 200க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் கடத்திட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணி அது வீடியோ பதிவு பண்ணி காசு கொடுக்குறாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க. காசு கொடு இல்லைன்னா வீடியோ வெளியிடுவாங்க. முதல்ல சிபிஐ விசாரணை பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி நகர அதிமுக செயலாளர், ஆலவடி செயலாளர் பேர் அருளானந்தம் சிபிஐ விசாரணைக்கு உள்ள போயிட்டு வெளில வந்து பொள்ளாச்சி செயலாளர் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காமா. எவ்வளவு திமிரு பாருங்க. அது மட்டும் இல்லமா, பெண்களுக்கு பாதுகாப்புன்றாங்க. ஒரு பெண் காவலாளி, பெண் எஸ்பி போய் காவல்துறை அதிகாரிகள் புகார் கொடுத்திருக்காங்க. பாலியல் வன்முறை யார் மேல தெரியுமா? தமிழ்நாட்டுடைய கூடுதல் டிஜிபி. காவல்துறைக்கு அவர் நம்பர் 1. பேரு ராஜேஷ் தாஸ். யார் தெரியுமா ராஜேஷ் தாஸ்? என்ன முதல்ல கைது பண்ணது அவர்தான். தினமும் என்ன கைது பண்ணாருமா, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கைது பண்ணாங்க. அப்பவே நான் சொன்னேன்,
திரு ராஜேஷ் தாஸ் அவர்களே, உங்க பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் 5 மாசத்துல ஆட்சி மாற்றம் வரப்போகுது உறுதி. நான் உங்களை வச்சு செய்ய போறேன். எல்லாம் சொன்னாங்க உதயநிதி கூட பேசுறாரு. இப்ப தூக்கி உள்ள வச்சாச்சு. இன்னும் ஆட்சிக்கே வரல. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்புன்றாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெண்மணி தானே முதலமைச்சர்மா. இப்போ வரைக்கும் எப்படி செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அம்மாவை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அடைச்சு வச்சிருந்தாங்க 80 நாள்மா. யாரையுமே பார்க்க விடல. ஒரு நாளும் அமைச்சர்கள் வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க. அம்மா இன்னைக்கு ஏமாக்காம அழுறாதீங்க. அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க. அம்மா இன்னைக்கு இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க. அம்மா இன்னைக்கு உப்புமா சாப்பிட்டாங்க. கடைசியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பில்லு போட்டாங்க 100 கோடிமா. அம்மா சாப்பிட்ட ஒரு இட்லி 1 கோடி. அப்புறம் ஒரு நாள் ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, அம்மா இன்னைக்கு செத்து போயிட்டாங்க. அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இப்போ வெளில வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நாங்க எல்லாம் போய் சொன்னோம், எங்களை மன்னிச்சிருங்க. அந்த 80 நாளும் நாங்க அந்த அம்மாவை பார்க்கவே இல்லைன்னு ஒரு அமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு. அதை விடுமா, அந்த அம்மா ஒரு நினைவு மண்டபம் கட்டுறாங்கம்மா மெரினா கடற்கரையில. ஞாபகம் 100 கோடி ரூபாய் செலவு கட்டுறாங்க. செலவு கட்டி கட்டின நகரத்தில் இழுத்து மூடியாச்சு. அந்த நிகழ்ச்சியில ஒரு அமைச்சர் பேசுறாரு, எங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா கூட இவ்வளவு சிறப்பான மணிமண்டபத்தை கட்டியிருக்கவே மாட்டாங்கன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நம்ம எதிர்கட்சினாலும் தைரியமான பெண்மணி. வெட்டு ஒண்ணு துண்டு 2 என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க. அவங்க மோடிக்கு சவால் விட்டாங்கம்மா. மோடியா இல்ல லேடியான்னு பார்த்துருக்காங்க. சவால் விட்டு ஜெயிச்சு மாட்டாங்க. அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, ஜென்மத்துக்கு அதிமுக கட்சி இருக்கிற வரைக்கும் பாஜகவுடைய மோடியுடைய கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த அம்மாவுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாரு, எங்க அம்மா இறந்து போயிடுவாங்க, அதனால அம்மா இனிமே சும்மா, இனிமே மோடி தான் எங்க டாடி, இனிமே எங்க டாடி சொல்றதா நாங்க கேட்போன்றாங்க. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்க ஒருத்தரும் பிரச்சாரம் பண்ணி உழைச்சு இன்னும் 9 நாள் நம்முடைய மதிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்டு வாக்கு சேகரிச்சு நீங்க ஒருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். 10 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 50 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்புன்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு வேலை செஞ்சா வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம் மட்டும் இல்ல, எடுத்து போட்டீங்கன்னா டெபாசிட் காலி ஆகணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு தயாரா இருக்குமா? திமுக ஆட்சியில் அமைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தயாரா இருக்கு. அதனால நீங்களும் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு இந்த வெற்றியை உறுதிப்படுத்தணும். கைத்தறி நெசவாளர்களுக்கு கூடுதல் பயிர்கள் கிடைக்கும் வகையில் கைத்தறிக்கென தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கூடிய துணி வகைகளுடைய பட்டியல் மறுசீல் செய்யப்படும். பட்டுநூல் பொருட்களை அமைக்க மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்படும். இது தவிர தலைவர் அவர்கள் முக்கியமான உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே தெரியும், ஜனவரி ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கும் கொரோனா நிவாரண தொகையாக எவ்வளவு 4000 ரூபாய் வழங்கப்படும். தலைவர் தேதியோடு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12000 ரூபாய் வீட்டு தேடி வந்துடும். அதே போல் நகர பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம். எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். அப்புறம் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் வேணா உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சியில 500 ரூபாய் இருந்துச்சு. இப்ப எவ்வளவுமா? தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. மானியம் கொடுத்து கேஸ் சிலிண்டரை 100 ரூபாய் வரைக்கும் நான் கம்மி பண்ணி தரேன்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. அதே போல வேலை வாய்ப்புல 30% இருந்ததை 40% உயர்த்தி தர. பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல 40% உயர்த்தி தர. அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ வசதி, மருத்துவம் இலவசமாக அரசு வீட்டுக்கே அனுப்பிச்சு மருத்துவ வசதி செய்து தரப்படும். இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள்லாம் நடக்கணும்னா 6ஆம் தேதி ஓகேவா? செஞ்சுங்களா? மதிப்பெண்களோட வெற்றி உறுதி செய்யப்படுதா? கிளம்பலாமா? அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உறுதியோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன், தலைவருடைய மகனாக கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேராக கேட்கிறேன். நம்முடைய வேட்பாளர் மதிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரிய
உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. மாவட்டம் மேலூர் வட்டம் திருதாவூர்ல எங்களுடைய கிராமிய இசை நிகழ்ச்சி, மாபெரும் இசை நிகழ்ச்சி. நான் விஜய் டிவி கேபிஐ புகழ் மதுபாலா மற்றும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொட்டுற வெயில்ல கூட பாராமல் வெற்றியை உறுதி செய்து காத்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி பாராட்டி நாமக்கல்பேட்டை ஒன்றிய இலக்கிய அணி மங்கள அழகோ அழகே எங்கள் உதயநிதி அழகே அழகே எங்கள் தளபதியார் தந்த பிள்ளை அழகே அழகே. எனக்கே நாயகனாய் வருவதும் அழகே, எனக்கே நாயகனாய் வருவதும் அழகே. கரணி தங்கமான திராவிட தோழகிலே பூத்ததும் அழகே, திராவிட தோழகிலே தந்ததும் அழகே. பெரியார் அண்ணாவின் மாதரை அழகே, பெரியார் அண்ணாவின் மாதரை அழகே. அழகே அழகே நம் கலைஞரையா. வளர்ச்சி இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் உணர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு செய்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேரன் இப்பொழுது முற்றையிட்டு வளருமாறு பெருவாரியான வாக்குகள் வெற்றியில் உங்கள் பொது ஆதரவை வழங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கேக்குதாமா? நல்லா இருக்கீங்களா? அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் தங்கைகளுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தொழுத்துற வெயில், இந்த தொழுத்துற வெயில் நம்முடைய கூட்டணி 180 இடங்கள் ஜெயிக்க போகுதுன்னு உறுதியா சொல்லிட்டான். 180 பத்துமா? 180 ஒத்துக்க மாட்டோம். குறைஞ்சது 200 தொகுதியை ஜெயிச்சு காட்டுறோம். சரிங்களா? வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில மக்கள் சேர்க்கணும். ஒரு வாக்காளர் சேர்க்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 3 நள்ளிரவு 11 மணிக்கு எந்திரிச்சு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுனாரு. லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் வாசல்ல நின்று ஆயிரக்கணக்கான பேர் சொந்த காசு எடுக்க போனாங்க. இறந்தே போயிட்டாங்கம்மா. ஞாபகம் இருக்காமா? இதாமா 1000 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு ஞாபகம் இருக்கா? இது இப்ப செல்லா காசு. இது யார் செல்லா காசு ஆக்கினா? இப்ப நமக்கு டைம், நமக்கு நேரம் கிடைச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் செல்லா காசு ஆக்கிடுவோமா? அம்மா இதுக்கு ஒரு காரணம் சொன்னாருமா. 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுனாருல. எல்லாம் போய் கேட்டாங்க என்ன காரணம்னு. மோடி சொன்னாரு, எல்லாம் காத்துருங்க, புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னாரு. 3 வருஷமா நானும் தேடி பாக்குறேன். யாராவது பாத்தீங்களா புதுசா பிறந்த புதிய இந்தியாவா? 15 லட்சம் ரூபாய் ஒருத்தரோட வங்கி கணக்குல போட்டாரா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பாராளுமன்ற தேர்தலில் சரியான தண்டனை கொடுத்தீங்க. ஓட அடிச்சு வரட்டீங்க. 40 தொகுதி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 தொகுதி. அதுல 39 தொகுதி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம தலைமையான கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த பெருமை தேடி கொடுத்தது நீங்க. உங்க ஒருவருடைய உழைப்பு, உங்க ஒருவருடைய பிரச்சாரம். அது இல்லைன்னா அந்த வெற்றி இல்லை. அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க தான். அதனாலதான் உங்க மேல மோடி கோபமா இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு எதை கேட்டாலும் தரதில்லைமா. நிதி கேட்டோம், ஜிஎஸ்டி வரி 15,000 கோடி கட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில கேட்டா கொடுக்க முடியாதுன்றாரு. நிதி நெருக்கடின்றாரு மோடி. 15,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி தரணும். கேட்டா மத்திய அரசு கிட்ட நிதி இல்லைன்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல விமானம் வாங்கியிருக்காருமா, சொகுசு விமானம். 1 இல்ல 2. செலவு எவ்வளவு தெரியுமா? 8,000 கோடி. டெல்லியில நாடாளுமன்ற வளாகம், புதுசா ஒரு நாடாளுமன்ற வளாகம் கட்டுறாருமா. அதுக்கு செலவு 10,000 கோடி. அதை விடுங்க. மருத்துவ கல்லூரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி அடிக்கடி போனாருமா. அது பிறகு அதிமுக அதை ஒரு பெரிய சாதனையாவே சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தான் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தோம். நான் 4 நாள் முன்னாடி போனேன். இப்ப ஒத்துக்கிட்டாரா? அங்க இருக்கிற செங்கல் தானே ஒத்துக்கிட்டாரா? இதெல்லாம் யாருமே உண்மையை தட்டி கேட்கணும். ஒரு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? சென்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுத்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். கரெக்டா? அப்படி இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? டேபிள் சார்க்குள்ள ஊருக்கு போய் அந்த அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா காலையும் கவுத்து விட்டாரு. நீயா அந்த முதலமைச்சர் இருக்கிறேன்னு கேட்கிறாரு. இப்போ ஒரு அமைச்சர் சொல்றாருமா, ஆமா எங்க எல்லாரையும் மூவத்தூர் கூட்டிட்டு போய் எங்க எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துதான் நீங்க அமைச்சரான அப்படின்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் சொல்றாரு. ஒன்னே ஒன்று ஞாபகம், தமிழ்நாட்டுடைய அத்தனை உரிமைகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி கிட்ட டெல்லி கிட்ட அடங்க வச்சுட்டாரு. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா தமிழ்நாட்டை மோடி கிட்ட வித்துருவாங்க. அதிமுகக்கு வருகிற ஒரு ஓட்டும் அதிமுக ஓட்டு கிடையாது. மோடிக்கு வருகிற ஓட்டு, ரெட்டலைக்கு வருகிற ஒரு ஓட்டும் மோடிக்கு வருகிற ஓட்டு. தலைவர் சொல்லியிருக்கிறாங்க 234 தொகுதியிலையும் நல்ல வேட்பாளர்களை உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நம்ம ஒருத்தரும் எப்படி வேலை செய்யணும், எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னா
234 தொகுதியிலும் தலைவர் கலைஞர் முத்தமிழர் கலைஞர் தான் வேட்பாளர் அந்த உணர்வோடு வேலை பார்க்கணும். நான் சொல்றேன், இந்த பக்கம் கலைஞர் முத்தமிழர் கலைஞர், நம்ம பக்கம் நிக்கிறது கலைஞர், எதிர்த்தரப்பு நிக்கிறது யாரு தெரியுமா? மோடி. கலைஞரா மோடியா பாத்துக்கலாமா? 234 தொகுதியும் நிக்கிறது கலைஞர் முத்தமிழர் கலைஞர் தான் வேட்பாளர். இந்திய இந்த தொகுதி ராசிபுரத்தில் நிக்கிறது மதிவேந்தன் உருவத்துல கலைஞர் தான் வேட்பாளர். எதிர்த்து நிக்கிறது மோடி. ஒரு கை பார்த்துலாமா? ஜெயிக்க வச்சுட்டீங்களா? எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த நிகழ்ச்சி, உங்களோட உணர்வு. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிருக்கேன். நானே ஒரு வேட்பாளர், இன்னும் முழுசா பிரச்சாரத்துக்கு முடிக்கல. நான் என் வெற்றி ஓரளவுக்கு உறுதிதான். அந்த ஜெயிச்சிருவாங்க, கலைஞர் ஜெயிச்ச தொகுதி. ஆனா ஏன் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, நான் வாக்கு வித்தியாசம் வாங்குறதுல வெற்றி, அதை விட ஒரு வாக்கு அதிக வித்தியாசம் மதிவேந்தன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். நான் உங்ககிட்ட கேட்கறது பண்ணுவீங்களா? அதிமுக கார வந்து வாக்கு கேட்பாங்க. இந்த பகுதியோட கோரிக்கை, சமூக நலத்துறை அமைச்சரா மிகப்பெரிய ஊழல்வாதி. தருமபுரி மாவட்டத்தில் குழந்தைகள் நல அதிகாரி ராஜ மீனாட்சின்னு ஒரு பெண்மணி பணி நிரந்தரம் செய்யறதுக்கு 30 லட்சம் லஞ்சம் கேட்டு நடத்திருக்காங்க. இதனால் அந்த ராஜ மீனாட்சி சென்னை மாநகர காவல்துறையில புகார் கொடுத்து, அதே மாதிரி கொரோனா காலத்துல மோகச வாங்கியதுல ஊழல், 10ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவர்கள் தேர்வுக்காக 47 லட்சம் முகக்கவசங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாரு. உங்க சட்டமன்ற உறுப்பினர் திருப்பி அனுப்புவீங்களா? அதே மாதிரி உங்களோட கோரிக்கைகள், பாதாள சாக்கடை திட்டம் ராசிபுரம் நகரில் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டம் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக நிறைவேற்றி தரப்படுவது அதிமுக சார்பாக வாக்குறுதி கொடுத்தாங்க. செஞ்சாங்களா? நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா மதிவேந்தன் செஞ்சு கொடுப்பாரு. குடிநீர் பிரச்சனை அதிமுக ஆட்சியில் ராசிபுரம் பகுதி முழுவதும் மாதம் 2 முறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் குடிக்க குடிநீர் என்று மக்கள் அவதிக்கு ஆளாகின்றனர். திரு மதிவேந்தனை தேர்வு செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அதுக்கு ராசிபுரம் பகுதியில் அனைவரும் எளிதாக பயணிக்க சுற்றுவட்ட பாதை அமைத்து தரப்படும் அதிமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. செஞ்சாங்களா? தெரியல. மதிவேந்தன் செஞ்சு கொடுப்பாரு. ராசிபுரம் அணைப்பாளையம் முதல் பொன்குறிச்சி வரையிலான சாலை புறவழி சாலையாக மாற்றும் திட்டம் அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் 10 வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எதுலாம் ஊழல் பண்ண கொரோனாலே கொள்ளடிச்ச ஆட்சினா அது அதிமுக ஆட்சி தான். முகக்கவசம் வாங்குறதுலேருந்து, முட்டை வாங்குறதுலேருந்து, விளக்கமாறு வாங்குறதுலேருந்து, வாழைப்பழம் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலையும் ஊழல் தான். நம்ம அதிமுக அவங்க வேட்பாளர் வந்து வாக்கு கேட்பாங்க. வாக்கு கேட்டாங்கன்னா, வாக்கு கேட்டு வந்தாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. சொல்லட்டுமா? உங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு கேளுங்க. யாருக்குமே தெரியாதுமா. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கமா? பொள்ளாச்சியில 200க்கும் மேற்பட்ட பெண் குழந்தையை கடத்திட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணி அதை வீடியோ பதிவு பண்ணி காசு கொடுக்குறாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க. காசு கொடு, இல்லைன்னா வீடியோ வெளியிடுவாங்க. முதல்ல சிபிஐ விசாரணை பண்ணி கைது பண்ணியிருக்காங்கன்னா பொள்ளாச்சி நகர அதிமுக செயலாளர், மாணவர்கள் செயலாளர் பேர் அருளானந்தம் சிபிஐ விசாரணைக்கு உள்ள போயிட்டு வெளில வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காமா. எவ்வளவு திமிரு பாருங்க. அது மட்டும் இல்லமா, பெண்களுக்கு பாதுகாப்பு பண்றாங்க. ஒரு பெண் காவலாளி, பெண் எஸ்பிமா போய் காவல்துறை அதிகாரிகளை புகார் கொடுத்திருக்காங்க. பாலியல் வன்முறை யாருக்காக தெரியுமா? தமிழ்நாட்டுடைய கூடுதல் டிசிபி காவல்துறைக்கெல்லாம் அவர் தான் நம்பர் 1. பேரு ராஜேஷ் தாஸ். யார் தெரியுமா இந்த ராஜேஷ் தாஸ்? என்ன முதல்ல கைது பண்ணது அவர் தான். தினமும் என்ன கைது பண்ணாருமா, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கைது பண்ணாங்க. அப்பவே நான் சொன்னேன், திரு ராஜேஷ் தாஸ் அவர்களே, உங்க பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு, இன்னும் 5 மாசத்துல ஆட்சி மாற்றம் வரப்போது உறுதி, நான் உங்களை வச்சு செய்ய போறேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இதே இன்னைக்கு திமுக பேசுறாங்க. இப்ப தூக்கி உள்ள வச்சாச்சு, இன்னும் ஆட்சிக்கே வரல. அது மட்டும் இல்லமா, பெண்களுக்கு பாதுகாப்புறாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெண்மணி தானே முதலமைச்சர்மா. இப்போ வரைக்கும் எப்படி செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அம்மாவை அப்போலோ ஆஸ்பத்திரியில அடைச்சு வச்சிருந்தாங்க 80 நாள்மா. யாரையுமே பார்க்க விடல. ஒரு நாளும் அமைச்சர்கள் வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க. அம்மா இன்னைக்கு ஏன் இருக்காமா, மறந்துடாதீங்க, அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க.
அம்மா இன்னைக்கு இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு உப்புமா சாப்பிட்டாங்க, கடைசியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பில்லு போட்டாங்க 100 கோடிமா. அம்மா சாப்பிட்ட ஒரு இட்லி 1 கோடி. அப்புறம் ஒரு நாள் ஒரு அமைச்சர் எல்லாம் சொல்லிட்டாரு, அம்மா இன்னைக்கு செத்து போயிட்டாங்க. அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இப்போ வெளில வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, நாங்க எல்லாம் போய் சொன்னோம், நீங்கள மன்னிச்சிருங்க, அந்த 80 நாளும் நாங்க அந்த அம்மாவை பார்க்கவே இல்லைன்னு ஒரு அமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு. அம்மா அதை விடுங்கம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டுறாங்கம்மா, ஞாபகம் 100 கோடி ரூபாய் செலவில் கட்டுறாங்க. செலவு கட்டிட்டு கட்டின வேகத்தில் இழுத்து மூடியாச்சு. அந்த நிகழ்ச்சியில ஒரு அமைச்சர் பேசுறாரு, எங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தா கூட இவ்வளவு சிறப்பான மணிமண்டபத்தை கட்டியிருக்கவே மாட்டாங்கன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா நம்ம எதிர்கட்சினாலும் தைரியமான பெண்மணி, விட்டு ஒண்ணு தொங்கு ரெண்டு, என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க. அவங்க மோடிக்கு சவால் விட்டாங்கம்மா, மோடியா இல்ல லேடியான்னு பார்த்துருந்தாரு, சவால் விட்டு ஜெயிச்சு மாட்டாங்க. அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, ஜென்மத்துக்கு அதிமுகன்ற கட்சி இருக்கிற வரைக்கும் பாஜகவோடையும் மோடியோடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த அம்மாவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாரு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால அம்மா இனிமே சும்மா, இனிமே மோடி தான் எங்க டாடி, இனிமே எங்க டாடி சொல்றதா நாங்க கேட்போன்றாங்க. சரி, சென்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்க ஒருத்தரும் பிரச்சாரம் பண்ணி உழைச்சு இன்னும் 9 நாள் நம்முடைய மதிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்டு வாக்கு சேகரித்து நீங்க ஒருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும், ஒருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். 10 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 50 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்புன்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு வேலை செஞ்சா வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம் மட்டும் இல்ல, எழுத்து போட்டுகிற டெபாசிட் காலி ஆகணும். பண்ணிட்டீங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு தயாரா இருக்குமா? திமுக ஆட்சியில் அமைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தயாரா இருக்கு. அதனால நீங்களும் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு இந்த வெற்றியை உறுதிப்படுத்தணும். கைத்தறி நெசவாளர்களுக்கு கூடுதல் வகைகள் கிடைக்கும் வகையில் கைத்தறிக்கென தற்போது ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய துணி வகைகளுடைய பட்டியல் மறுசீலை செய்யப்படும். பட்டுநூல் முறுக்கால் அமைக்க மானிய ஜனவரி ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கும் கொரோனா நிவாரண தொகையாக எவ்வளவு 4000 ரூபாய் வழங்கப்படும். தலைவர் தேதியோட சொல்லிட்டாரு, தேதியோட சொல்லணும். அதே மாதிரி ஒரு இல்லத்தரசிக்கும் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வீடு தேடி வந்துடும். அதே போல் நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். அப்புறம் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் வேலை உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சியில 500 ரூபாய் இருந்துச்சு, இப்ப எவ்வளவு? தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க, மானியம் கொடுத்து கேஸ் சிலிண்டர்ல 100 ரூபாய் வரைக்கும் நான் கம்மி பண்ணி தரேன்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. அதே போல வேலை வாய்ப்புல 30% இருந்ததை 40% உயர்த்தி தர, பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல 40% உயர்த்தி தர. அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ வசதி, மருத்துவம் இலவசமாக அரசு வீட்டுக்கே அழைச்சு மருத்துவ வசதி செய்து தரணும். இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள்லாம் நடக்கணும்னா 6ஆம் தேதி ஓகேவா சொல்லுவீங்களா? மதிவேந்தனோட வெற்றி உறுதி செய்யப்படுதா? நான் கிளம்பலாமா? உங்களெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன், தலைவருடைய மகனாக கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பெயராக கேட்கிறேன். உதயசூரியத்திற்கு நம்முடைய வேட்பாளர் மதிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியத்திற்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்க. அவர் சட்டசபைக்கு அனுப்புங்க, கண்டிப்பா உங்களுடைய குரலா இருப்பார். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.
அண்ணன் மதிவேந்தன் அண்ணனுக்கு உதய சூரிய